Good morning students. Today we are going to see about Vijayanagar and Bahmani kingdoms, and in this we are going to see about what are the administration, what is the military, how they rise, how do the economic, பொருளாதாரம், ராணுவம், அவருடைய ஆளுமை தன்மை, இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். So introduction. In 14th century there are many opportunity to have a rise in new kingdom in south. அதாவது 14ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய புது ஆளுமைகள் வந்து சவுத்தில் வந்து அதாவது தென் தமிழகத்தில் தென் இந்தியாவில் கிடச்சிச்சு. ஸோ the main reason was the Muslim king called Muhammad-bin-Tughlaq. He lead to this type of new independent states. In south, Vijayanagar and Gulbarga or Bahmani. Gulbarga அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா விஜயநகர், இல்லைன்னா பாமினி அப்படி சொல்கிறாங்க. அந்த ரெண்டு மெயின் கிங்டம் வந்து என்னாச்சு அப்படின்னா ஸ்ப்ரெட். பாமினி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ப்ரெட் along the Maharashtra region and partly over Karnataka. So they are ruled by 18 monarchs and it is last nearly 118 years வந்து இது நடந்துச்சு. In early 16th century it is collapsed and split into 5 sultanis. ஸோ 16ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுல்தான் மக்கள், அதாவது சுல்தானியர், இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 இதாக பிரிச்சுட்டாங்க. பிஜாப்பூர், அகமத் நகர், கோல்கொண்டா, பிடார் அண்ட் பெரார். ஸோ நியூ ஸ்டேட் ஆஃப் விஜயநகர் கண்டினியூ டு ஃப்ளோரிஷ் ஃபார் நியர்லி 200 years. 200 years விஜயநகரம் வந்து நல்லா ஆளுமையோடு இருக்குது. ஸோ த முஸ்லீம் ட்ரை டு இன்டியூஸ் த முஸ்லீம் டெக்கான் கிங்டம் டு லான்ச் அ நியூ கம்பைன்ட் வார் அகேன்ஸ்ட் விஜயநகரம். அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, முஸ்லீம்ஸ் கிங்டம் எல்லாம் சேஞ்ச், அதாவது அந்த 5 முஸ்லீம் கிங்டம் சுல்தானிஸ் என்ன பண்ணாங்கன்னா தே ட்ரை டு அட்டாக் த விஜயநகர். ஏன்னா அதோடைய செழுமையை பார்த்து தே ட்ரை டு அட்டாக். In 1565 the battle of Talikoda, finally they could succeed in crushing Vijayanagar Empire. அதாவது 1565 அதாவது 1565ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் தாலிகோடா அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டில், அங்கே தான் நடக்குது சண்டை. ஸோ அங்கே வந்து அவங்க விஜயநகரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகர் எம்பையர். விஜயநகரம் த சிட்டி ஆஃப் விக்ட்ரி, எப்பவுமே அது வந்து சிட்டி ஆஃப் விக்ட்ரின்னு தான் சொல்கிறாங்க. வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் சவுத்தர்ன் கர்நாடகா பை 2 brothers நேம்லி ஹரிஹரா அண்ட் புக்கா. ஹரிஹரா புக்கா அப்படிங்கிற 2 சகோதரர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அதை உருவாக்குறாங்க. அக்கார்டிங் டு ஒன் ட்ரெடிஷன், Vijayanagara headed by the Savitri Sirnagari Mud instructed them to abandon their service to the Tulkas. அதாவது அந்த முஸ்லீம்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், உதவி செய்ய வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. they resume to the country from the Muslim authority. ஸோ என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நாட்டுக்கு முஸ்லீம் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த நாட்டிலேருந்து தங்களுடைய நாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நியூ கிங்டம் வாஸ் கால்ட் விஜயநகர் ஃபார் த time in honor of spiritual teacher Vijayanagara. Before it came to be called Vijayanagara அப்படிங்கிற நகரம், அதான் விஜயநகரம். ஸோ தே மேட் தட் நேம், அதாவது ஸ்பிரிச்சுவல் லீடர், அவங்களுடைய ஆன்மீக தலைவருடைய நேமில் என்ன பண்ணுறாங்கன்னா தே கோ ஃபார் விஜயநகர். 4 டைனாஸ்டிக்ஸ் நேம்லி சங்கமா, சலுவா, துளுவா அண்ட் அரவேடு. ஸோ தி ரூல்டு திஸ் கிங்டம். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஜயநகரத்தை என்ன பண்ணுறாங்க, ஆட்சி பண்ணுறாங்க. த ஃபெர்டைல் ரீஜன் பிட்வீன் த ரிவர்ஸ் கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா அண்ட் கிருஷ்ண கோதாவரி டெல்டா வேர் த ஜோன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அமாங் த ரூல்ஸ் ஆஃப் விஜயநகர், பாமினி அண்ட் ஒடிசா. ஸோ இது எல்லாமே இந்த நகரத்தோடு இருக்கிறனால தான் அது ரொம்ப செழிப்பாகவும் இருக்குது. ஓகே, Valor of first 2 brothers Harihara and Mukha was the Sangama dynasty protect the new kingdom from the superior force of Bahmani Sultani, which had been established about a decade after the foundation of Vijayanagar. The end of Sangama dynastics. When King Mukha died, he had left behind a large territory to his son Harihara to rule. So Mukha வந்து இறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனுடைய மகன்களான, அதாவது ஹரிஹராவுடைய சன் ஹரிஹரா 2, அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய ஆட்சியை என்ன பண்ணுறாங்க, அரசை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹரிஹரா 2 இம்ப்ரெஸ் அச்சீவ்மெண்ட் வாஸ் செக்யூரிங் பெல்காம், கோவா ஃப்ரம் பாமினி கிங்டம். Harihara's son Devaraya I defeated
கஜபதி கிங் ஆஃப் ஒடிசா. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுடைய ஆக்கிரமிக்கிறாங்க. ஓகே, ஒடிசாவில் பெங்களூர், அதாவது கோவா அந்த சைட்லாம் போகிறாங்க. ஹிஸ் சக்சஸர் தேவராயனா II வாஸ் த கிரேட்டஸ்ட் ரூல் ஆஃப் த Sangama dynasty. He began the practice of recruiting Muslim fighters to serve him and to train him in the new warfare. அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து என்ன பண்ணுறாங்க சண்டைக்கு. ஸோ ரைஸ் ஆஃப் சலுவா டைனஸ்டிக்ஸ். ஆஃப்டர் தேவராயனா II, the Vijayanagar Empire went through a crisis. அது என்ன பண்ணுறாங்க, தேவராயனா II உடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகர் எம்பையரில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. The able commander of Vijayanagara army, Sulwana Narasimha, making use of the situation, declared himself the emperor after murdering the last ruler of Sangam dynasty, Virpasharaya. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பிரச்சனையை பயன்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆர்மியில் இருக்கிற கமாண்டர் சலுவா நரசிம்மா அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை வந்து ஒரு ராஜாவாக என்ன பண்ணிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, விருப்பக்ஷாராயா அப்படிங்கிற அவர் அந்த ராஜாவை என்ன பண்ணுறாருன்னா கொலை பண்ணிடுறாரு. அவங்களுடைய அந்த வம்சத்தை என்ன பண்ணிடுறாரு, நிப்பாட்டிடுறாரு. பட் த சுவா டைனஸ்டிக் ஃபவுண்டட் பை சல்வா ரமசிமா கேம் டு அன் எண்ட் வித் ஹிஸ் டெத். ஆனால் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுது, அந்த சலுவா டைனஸ்டிக் வந்து ஒரு முடிவுக்கு வருது. when Naras Nayaka and his able general seized power and it was in the Tulwana dynasty. So அதே மாதிரி அவருடைய ஜென்ரலாக இருந்த நராஸ் நாயகா இவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அந்த பவரை எடுத்துக்கிறாரு. ஓகே, கிருஷ்ணதேவராயா. இந்த கிருஷ்ணதேவராயா வாஸ் ரெனிசைன் ஃபார் 20 years ஃபார் மோஸ்ட் இல்லஸ்ட்ரேஸ் ரூலர்ஸ் ஆஃப் த துலுவா டைனஸ்டிக்ஸ். கிருஷ்ணன் தேவராயா அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த துலுவா டைனஸ்டிக்ஸ் என்ன பண்ணுறாரு, அந்த அரசாங்கத்தை என்ன பண்ணுறாரு. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் அசெண்டிங் த த்ரோன் வாஸ் டு பிரிங் under control the independent sustains in Tungabhadra river basin la irukra ellathiyum vandaaru அவர் கண்ட்ரோல்ல கொண்டாராரு. After succeeding the first his next aim targets were Gulbarga, Bahmani, அதாவது பாமினி இல்லைன்னா குல்பர்கா. இதை தான் என்ன பண்ணுறாருன்னா he tried to succeed. Brahmani Sultan, அதாவது Muhammad Shah has been overthrown and kept his impressment by his ministry. ஸோ என்ன பண்ணுறாங்க, முகமது ஷாவை என்ன பண்ணுறாங்க தூக்கி போட்டுட்டு அவரை சிறை அடைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. ஸோ இவர் தான் வந்து கிருஷ்ணதேவராயா. கிருஷ்ணதேவராயா freed the Sultan and restored him to the throne. Similarly, he forced a war on Prataparudra, the Gajapati rule of Odisha. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பீஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஹி ஆஃபர்ட் மேரி ஆஃப் ஹிஸ் டாட்டர் டு ஹிம். அதாவது பிரதபத்ரா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பீஸை விரும்புகிறாரு. அக்செப்டிங் த ஆஃபர், கிருஷ்ணதேவராயா ரிட்டர்ன் த டெரிட்டரி ஹி ஹேட் கான்கர் ஃப்ரம் த பிரதபத்ரா. கிருஷ்ணதேவராயா வித் அசிஸ்டன்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ் கன்னர்ஸ் could easily defeat the Sultan of Golconda and subsequently taken over Rajpur from the rule of Vijapur. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா போர்ச்சுகீஸ் இருக்கிற அதாவது ஃபாரின் கண்ட்ரியான போர்ச்சுகீஸ் இருந்த கன்னர்ஸ், அதாவது அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன் டெக்னிக்கலாக உள்ள அந்த கன்ஸ் அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கி சுல்தானை ஈஸியாக என்ன பண்ணுறாங்கன்னா they defeated. A great builder, Krishnadevaraya built huge irrigation tanks and reservoirs for harvesting rainwaters. அவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய அரசராக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லீடராகவும் இருக்கார். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இரிகேஷன் சிஸ்டத்தை என்ன பண்ணுறாரு அவர் உருவாக்குறாரு. He built the famous temple called Krishnaswamy, Hazara Ramaswamy and Vidyaswamy in the capital city of Hampi. அந்த ஹம்பி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா கோயில்களையும் இவர் என்ன செய்கிறாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஹிஸ் distribution the wealth he gained in war to the all major temples of South India for purpose of constructing temple gateways and called Raya Gopuram in his honor. ஸோ இதெல்லாம் ஜெயிச்சு என்ன பண்ணுறாரு அது வந்து இந்த கோயில்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு பேர் ராய கோபுரம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து அதோடைய கோயில்களில் ஒன்று வித்தால் சாமி டெம்பிள். He recruited a large army and built many strong forts. He imported large number of horses from
அரபியா அண்ட் ஈரான். ஸோ நிறைய குதிரைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அரபியாவிலேருந்து ஈரான்லேருந்து வர வைக்கிறாங்க ஷிப் வழியா. ஓகே, விஜயநகர் போர்ட்டில் வந்து இறங்குது. He had got good friendship with Portuguese and Arabian traders. அதாவது போர்ச்சுகல் ட்ரேடர்ஸையும் அரபியன் ட்ரேடர்ஸ்லும் நல்ல ஒரு உறவு இருக்குது. which increased the empire income through customs. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு என்னது பொருளாதாரத்தை வரக்குது. ஓகே, the patron of literature, art and architecture. கிருஷ்ணதேவராயா patronized art and literature. ரொம்ப அந்த ஆர்ட் இந்த லிட்ரேச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. There are 8 eminent luminaries in literature known as Ashtangajas adore his court. ஸோ நிறையா வந்து வித்தகர்களை அதாவது நிறையா பேர் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அலசா பெடன்னா வாஸ் த கிரேட்டஸ்ட். அண்ட் தெனாலி ராமகிருஷ்ணன், தெனாலி ராமன் கதை நம்ம கேட்டிருப்போம். அவரெல்லாம் வந்து இந்த கிருஷ்ணராயருடைய அரசவையில் இருந்த ஒன் ஆஃப் த அமைச்சரில் ஒருத்தர். ஓகே, ஸோ பேட்டில் ஆஃப் தலிகோடா அண்ட் டிக்ளைன் ஆஃப் விஜயநகர். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் தலிகோடா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிருஷ்ணதேவராயா was succeeded by his younger brother Achoda Devaraya. After the uneventful reign of Achoda Devaraya, he succeeded Vengada I and Sadasiva Raya, a minor, accessed the throne. His regent Ramaraya and the able general of kingdom continues as a de facto rule even after Sadasiva Raya attained the age for becoming the king. ஸோ ரொம்ப கொஞ்சம் வயசுலேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராஜா வாங்குறாங்க. ரெகுலேட்டர் சதாசிவராயா டு நாமினல் கிங். In the meantime, the Sultan of Deccan Kingdom succeeded in forming a legal to fight the Vijayanagar. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த டெக்கான் கிங்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து விஜயநகர்கிட்ட என்ன சண்டைக்கு வராங்க. The combined force of the enemies meet at Talikota in 1565. In the ensuing battle known as Ragasi Tangakadi, the Battle of Talikota, Vijayanagar was defeated. So Vijayanagar adala da enna cheyidhu kavirudhu. There was a terrible human slaughter pillaging the capital city of Hampi. So adala romba manida uyirgal nariya vandu pogudu. All the buildings, palace, temples were destroyed. So enna panna கட்டிடங்கள், அரண்மனைகள், அப்புறம் அந்த கோயில்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இடிச்சு போடுறாங்க. த பியூட்டிஃபுல் கார்விங் ஸ்கல்ச்சர் வேர் டிஸ்கிரைட்டட். ஸோ அந்த அழகு வடிவமைக்கப்பட்ட அந்த ஓவியங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த வடிவங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துடுறாங்க. ஸோ க்ளோரியஸ் விஜயநகர எம்பையர் வாஸ் சீஸ் டு எக்ஸிஸ்ட். ஸோ இதனால விஜயநகரம் வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா அரவிடு டைனாஸ்டிக்ஸ். So Ramaraya was killed in the battlefield and his brother Thurmal Devaraya managed to escape along with the king Sadasivaraya. ஸோ ராமராயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சண்டையில் வந்து மடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுடைய சகோதரரான திருமல தேவராயா வந்து என்ன பண்ணுறாரு, தப்பிச்சிடுறாரு. யார் கூட சேர்ந்து, அந்த கிங் சதாசிவராயா கூட சேர்ந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ தப்பிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருமல தேவராயா மூவ் டு சந்திரகிரி கேரிங் ஆல் ஹிஸ் ட்ரெஷரஸ் அண்ட் வெல்த் குட் பி. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுறாரு, சந்திரகிரிக்கு கிளம்பிடுறாரு. தேர் ஹி பிகின் டு ரூல் த அரவிந்து டைனாஸ்டிக்ஸ். அங்கேருந்தா என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரூல் பண்ணுறாங்க. த அரவிந்த் டைனாஸ்டிக் பில்ட் அ நியூ கேபிட்டல் அட் பெனுகொண்டா அண்ட் kept the empire intact for the time. The internal dissensions and integrities of the Sultan Bijapur and Golconda, however, led the final collapse to the empire in 1646. So next பார்த்தீங்கன்னா it is Vijayanagara Administration. The state. The kingship was hereditary based on the principles of primogeniture. In order to ensure peaceful succession, nominated their successors. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஜாவுடைய அந்த இதை பண்ணணும் அப்படிங்கிறக்காக, அதாவது திறமையாகவும் அமைதியாகவும் கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக அவங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை இப்படி தான் இந்த ராஜாக்களாகவும் இதாக்கணும் ஆக்குனாங்க. ஓகே, தேர் வாஸ் ஆல்சோ இன்ஸ்டன்ட் ஆஃப் யுசர்ப்ரேஷன். அதாவது அந்த திடீர்னுட்டு நடக்கிற இந்த விஷயங்கள் இருக்குல்ல, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா டாமினேட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த புரட்சிகள் அந்த மாதிரி. சலுவா நரசிம்மா was pressed the throne and it led to the replacement of Sangam dynasty to Salwa dynastic. The practice of appointing a regent to look after the administration when a minor succeed the throne was also prevalent. ஸோ ஒரு மெச்சூர்ட் ஆகாத, அதாவது வாலிபத்துக்கு வராத ஒரு ராஜா
அவங்க சின்ன பிள்ளையாக ஒரு ராஜாவாக இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது அங்கே வந்து ரெஜெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுநர் மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா நியமித்தாங்க. ஓகேயா, இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ளது. Structure of governance. The empire was divided into different mandalams, provinces, nadus, that is district, sthalas, taluk, and finally into gramas, villages. இந்த மாதிரி 4 இதாக பிரித்தாங்க. ஓகே, மாவட்டம், தாலுக்கா, அப்புறம் கிராமங்கள். Each province was administered by a governor called Mandalaswara. The lowest unit of administration was the village. ஸோ வில்லேஜ் தான் வந்து அடிப்படை. ஈச் வில்லேஜ் ஹாவ் அ கிராம சபா அண்ட் கவுடா வில்லேஜ் ஹெட்மேன் லுக் ஆஃப்டர் த அஃபேர் ஆஃப் த வில்லேஜ். ஸோ அவர் தான் என்ன பண்ணிக்கிட்டாங்க, கிராம சபான்னு உருவாக்குனாங்க. த ஆர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஃபேண்ட்ரி, கல்வரி அண்ட் எலிஃபென்ட் கிராப்ஸ். அதாவது காலால் படை, குதிரைப்படை, அப்புறம் யானைப்படை இது இருந்துச்சு. பட் விஜயநகரம் ஆர்மி வாஸ் அண்ட் ஃபயர் ஆர்ம்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த போர்ச்சுகீஸ்ட இருந்து வாங்கின நிறையா துப்பாக்கிகள் அந்த மாதிரி ஆயுதங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ தே ஹேவ் சம் ஃபயர் ஆர்ம் அண்ட் குதிரைப்படை, இந்த ரெண்டுமே இருந்துச்சு அவங்ககிட்ட. ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிற ரொம்ப திறமையான ஒரு ஆர்மி, பயப்படக்கூட ஒரு ஆர்மியாக வந்து அது இருந்துச்சு. ஓகே, the economic condition. The Vijayanagara Empire was one of the richest states then known to the world. ரொம்ப பணக்கார ஒரு நாடு. Several foreign travelers who visited the empire during the 15th and 16th centuries left behind glowing accounts of splendor and wealth. So 15-16 இதுகளில் சென்ச்சுரிஸில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய வணிகம் பண்ணாங்க. The emperor issued a large number of gold coins called varagas. Okay, so அந்த கோல்டு காயினுக்கு பேர் varagas. Agriculture. It was a policy of its rulers to encourage agriculture in different parts of the empire by following a wise irrigation policy. So the வயல், அதாவது நாற்றுவாக இருக்கட்டும், இல்லைன்னா வயல் விலைக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த வேளாண்மையை வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு திட்டத்தோடு என்ன பண்ணாங்கன்னா இந்த விஜயநகரம் இந்த இதில் இருக்கிறவங்க பண்ணாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டேட் தேர் வேர் வெல்த்தி லேண்ட் ஹோல்டர்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் தட் இன்வெஸ்ட் இன் இரிகேஷன் டு ப்ரமோட் அக்ரிகல்ச்சர். இந்த லேண்ட் ஹோல்டர்ஸ், அதாவது நல்ல வசதியானவங்க, அந்த கோயிலில் இருந்துலாம் பண்ணாங்க. அப்துல் ரசாக், த விசிட்டிங் பெர்ஷியன் எம்சரி டு கிருஷ்ணதேவராயா கோர்ட், ரெக்கார்ட்ஸ் த ஹியூஜ் டேங்க் பில்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் போர்ச்சுகீஸ் மேசன். ஸோ கிருஷ்ணராயா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேங்க் ஒன்று இருக்குது. அது வந்து போர்ச்சுகீஸுடைய அந்த படையோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. சேனல்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் டு சப்ளை வாட்டர் ஃப்ரம் த டேங்க் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சிட்டி. ஸோ ஒரு இடத்துல பில்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சிட்டியில் உள்ள எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டி வாஸ் வெல் ஸ்டாக்ட் வித் அ வெரைட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் குட்ஸ். காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. விஜயநகரம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வாஸ் சப்ளிமெண்டட் பை த நியூமரஸ் காட்டேஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது குடிசை தொழில் அந்த மாதிரி. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தம் வேர் டெக்ஸ்டைல், மைனிங், மெட்டலர்ஜி. ஸோ துணியை செய்கிறது, தங்கமோ இல்லைன்னா இதோ பிரித்து எடுக்கிறது, அப்புறம் இந்த அயன் சம்மந்தமான விஷயங்கள், மெட்டலர்ஜி. ஓகே, கிராஃப்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி வேர்ஸ் ரெகுலேட்டட் பை கிளைட்ஸ். அப்துல் ரசாக் த மேக்கர்ஸ் ரெஃபரன்ஸ் டு த செப்பரேட் கைட் ஃபார் ஈச் குரூப், ட்ரேட்மென்ஸ் அண்ட் கிராஃப்ட்மென். ட்ரேட். டூரிங் விஜயநகர எம்பையர், inland, island, coastal and overseas trade flourished in goods such as silk from China, species from Malabar region and precious stones from Burma, Myanmar. The Vijayanagara trade with Persian, South Africa, Portugal, Arabia, China, Southeast Asia and Sri Lanka. ஸோ இவங்கெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, விஜயநகரம் கூட என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரேடு வந்து வச்சுருந்துருக்குறாங்க அந்த காலம். Contribution to literature. So under the patronage of Vijayanagar rulers, religious as well as secular books were written in different languages such as Sanskrit, Telugu, Kannada and Tamil. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதில் மொழிகளை சான்ஸ்கிரிட், தெலுங்கில் நிறைய புக்குகள் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. கிருஷ்ணதேவராயா ரோட் அமுத்தலாயாடா an epic in Telugu and also Sanskrit drama Jambavati Kalyanam. Tenali Ramakrishna authored Panduranga Mahatyam. Scholars like Srinath, Potana, Jakkamma and Dukkana translated Sanskrit and Pragyat work into Telugu. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய
literature work. Okay. Contribution to architecture. The temple building activity of Vijayanagara rulers produced a new style called Vijayanagara style. Prominence of pillars, piers and large numbers and the manner in which they are sculptured were hallmark of Vijayanagara style. Horses was most common animal to depict on the pillars. ஸோ இதான் வந்து அந்த பில்லரில் பார்த்திங்கன்னா குதிரைகளோட ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து தனி ஸ்டைல் வச்சுருந்தாங்க, விஜயநகர் ஸ்டைல் அப்படின்னு. The structure have a mandapam, open pavilion with a raised platform generally meant for seating the deity on the special occasion. These temples are called also have a marriage hall with elaborated curved pillars. So Bahmani kingdom. Now we are going to see about Bahmani kingdom, foundation and consideration of the Bahmani kingdom. Alauddin Hasan, also known as Hasan Gangu, seized Dalutabad and declared himself Sultan under the title of Bahman Shah in 1345. In his effort, this Turkish officer Dalutabad Devagiri was supported by other military leaders in a rebellion against the Sultan of Delhi and Muhammad-bin-Tughlaq. ஸோ இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா முகமது-பின்-துக்ளக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறாங்க. ஓகே. இன் 2 years Alauddin Hasan Bahman Shah shifted his capital to Gulbarga. His successor found it difficult to organize a settled kingdom even around Gulbarga. So the capital was again shifted to Bidar in 1429. There were 18 monarchs of the Bahmani dynastics. ஸோ இதான் வந்து இந்த ஆர்கிடெக்சர். விஜயநகர் வந்து பச்சை கலர்லையும் ரோஸ் கலரில் பாமினி கிங்டமும் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அலாவுதீன் ஷா ஹசன் பஹமான் ஷா ரூல்டு ஃபார் நியர்லி 11 years. 11 வருஷம் என்ன செஞ்சாலும் ஆட்சி பண்ணாங்க. ஹிஸ் அட்டெம்ப்ட் டு எக்ஸாக்ட் அண்ட் ஆனுவல் ட்ரிபியூட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் வரங்கல், த ரெடி கிங்டம்ஸ் ஆஃப் ராஜமுந்திரி அண்ட் கொண்டவீடு லீட் டு ஃப்ரீக்வெண்ட் வார்ஸ். ஸோ நிறைய சண்டைகள் நடந்துச்சு. அலாவுதீன் பஹமான் ஷா டிவைட் த கிங்டம் இன்டு 4 territorial divisions called Tarafs. A governor was appointed for each province. He commanded an army was solely responsible for its administration and for collection of revenue. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆளுநர் நியமிச்சுட்டு ஆர்மியும் கொடுத்து நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்த்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. The system worked well under the powerful king, but its danger became apparent during the regime of a weak ruler. ஸோ அவர் தலைமையில் நல்லா தான் இருந்துச்சு, பட் அவர் வந்து அந்தளவுக்கு திறமையான ஒரு கிங் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது ஷா I succeeded Bahman Shah. So he waged 2 wars with Vijayanagara but could not gain from it. ஸோ முகமது ஷா தான் என்ன பண்ணாருல, பஹமன் ஷானுக்கு அடுத்தாப்புல ரூல் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா விஜயநகரத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து போர் புரிஞ்சார். பட் ஹிஸ் அட்டாக் ஆன் வாரங்கல் இன் 1363 earned him a large property and wealth, including important fortress of Golconda and his treasurer Turgos's throne, which thereafter became the throne of Bahmani kings. Muhammad Shah laid a solid foundation for the kingdom. In his system of government continued even after Bahmani kingdom disintegrated into 5 sultanates. He built 2 mosques in Gulbarga. One of the great mosques completed in 1369 measures 216 by 16 feet has roofed country yard. A large number of Arabs, Turks and notably Persians began to immigrate to the Deccan. Many of them were invitation of Sultan Muhammad-bin-Tughlaq and they had a strong influence on the development of Muslim culture during the subsequent generation. ஸோ இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம் ஜென்ரேஷனை நிறையா வளர்த்தது. ஓகே. இதுதான் கோல்கொண்டா ஃபோர்ட்டு, குல்பர்கா மாஸ்க். சக்ஸஸ் ஆஃப் அவர் முகமது ஷா அப்படி பார்த்தீங்கன்னா Mujahid, the son of Muhammad Shah, ascended the throne. However, on his return to Gulbarga from the expedition against Vijayanagara, he was assassinated and nephew of conspirator Dawood, the uncle of Muhammad, was enthroned in as Muhammad-2. ஸோ அங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, கொலை பண்ணிடுறாங்க அந்த பையனை. ஸோ தாவூத் அங்கிள் ஆஃப் முகமது வந்து என்ன ஆயிடுறாரு, Muhammad-2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, ராஜாவாயிடுறாரு. ஓகே. So there was a constant war between the Brahmani and Vijayanagara rule over the fertile Tungabhadra and Krishna region. The threat also come from north, especially from Malwa and Gujarat. Noteworthy, the ruler after 8 years and half decades was Muhammad-3. Muhammad-3 reigned for 19 years. Okay.
முகமது கவான். Persian by birth, இவர் வந்து ஒரு Persian, was well versed in Islamic theory, Persian mathematics. He also poet, prose writer. Bahmani king Alauddin Hassan Baudshah, greatly inspired by his wisdom and military genius, recruited him. He served with a great distinction as a prime minister under Muhammad III and contributed extensively to the development of Bahmani kingdom. Gawan was also known as his military command as well as administrative reform. He used Persian chemists to teach the Bahmani army about the preparation and use of gunpowder. So, அந்த துப்பாக்கிக்குள்ள அந்த தோட்டா தயாரிக்கிறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. In his war against Vijayanagar kings in Belgaum, he was used gunpowder. In order to tighten the administrator to help the provincial government who offer function as a virtual king. Okay. He also placed some district in province directly under the central administration. Gawan thought to curtail the military power of the governors by allowing them to occupy only 1/4 in their territory. So the royal officers who were given land as assignments as pay were made accountable to the Sultan for their income and expenditure. The administrative reform introduced by the Gawan improved the efficiency of the government but curtailed the power of the provincial chief, who were most Deccanists. So already existing rivalry among nobles such as Deccanists, this further intensively and conflict broken out. So நிறைய ப்ராப்ளங்கள் வருது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணும்போது. Gawan became a victim of this tussle for power. The Deccani nobles grew jealous on his success and considered him as an obstacle to the rise. Decline of Bahmani kingdom. Gawan's execution prompted several foreign nobles who were considered the backbone of the state to leave for their province. After Sultan Muhammad III's death, Mahmud and Shihabuddin Muhammad resigned as the Sultan and until his death in 1518. His long rule is noted for the beginning of the purpose of disintegration. After him, 4 of his successors on the throne were king only in name. Contribution of Bahmani Sultans. Architecture. The contribution of Bahmani kings to architecture is evident in Gulbarga. Archaeological excavation done in the sites. The kingdom has helped in 100th palace, halls, public audience, ambassadors, residence, arches, domes, walls, citadels, etc. Education. The founder of Bahmani kingdom, Alauddin Hassan Shah, was educated at Multan at the initiative Shabar Khan, a general Alauddin Ji Galiji. On his accession, he took special care for founding a school to educate his sons. His son Muhammad-I was patron of learning. He opened institution for purpose of education, the children of noble families in the art of solitary. So அவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாரு. Later his successors founded schools in Gulbarga, Dibar, Daldabad, Kandahar. Boarding and lodging at the king expense was provided in these schools. ஸோ அவங்க தங்குறதுக்கெலாம் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் முகமது கவான் மதராசா இதான் நடக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.